அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவின் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது சிறு பிள்ளைகள் எல்லாம் மதீனத்துடைய வீதியிலே ஆங்காங்கே ஓரத்திலே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய வருகையை கண்டவுடன் சிறுவர்கள் எல்லாம் தங்களுடைய விளையாட்டை நிறுத்திவிட்டு மரியாதையின் காரணமாக அப்படியே ஒதுங்கி விட்டார்கள். நபி அவர்கள் கடந்து செல்லும் வரைக்கும் விளையாட்டை நிப்பாட்டி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளுக்கு அருகாமையில் கிட்ட போனாங்க. கிட்ட போயிட்டு எல்லா பிள்ளைகளையும் தான் பெற்ற பிள்ளை போல நெஞ்சோடு அணைத்து எல்லா பிள்ளைகளுடைய கன்னங்களிலும் முத்தமிட்டார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் முத்தமிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற சஹாபி அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய இந்த அன்பை பரிமாறுகின்ற நிகழ்வை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். சற்று நேரத்தில் கழிச்சு சொன்னாங்க, நபியே நாயகமே, அல்லாஹ் எனக்கு 11 பிள்ளைகளை தந்திருக்கிறான். ஒரு பிள்ளைக்காவது ஒரு நாளைக்காவது நான் இப்படி அன்பாக முத்தமிட்டது கிடையாது. உங்களால் மாத்திரம் எப்படி முடியுமோ? சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரக்கம் என்பது உள்ளத்திலிருந்து அது வர வேண்டும். உன் உள்ளத்தை அல்லாஹ் கல் நெஞ்சமாக்கி விட்டால் என்னால் என்ன செய்ய முடியும்? நீ சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டு, வானில் உள்ள ரஹ்மான் உன் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் என் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய காலத்தில் இந்த அதபு ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மாற்று கருத்து இல்லாத ஒரு உண்மையாக மாறிவிட்டது. எங்கட வீட்டுக்கு அந்த ஒரு காலத்தில் இப்போது 30 வருஷத்துக்கு முன்னால் எங்கட வாப்பா, எங்கட அப்பா, எங்களுக்கு ஓதி தரக்கூடிய ஹசரத்மார், எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது ஊர் தலைவர், சமூக தலைவர்கள் எங்கட வீட்டுக்கு வாரன்னா எங்கட வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் எழும்பி அங்கங்கே எழும்பிட்டு பெய்த்துருவாங்க. அவங்கள கண்டா சலாம் சொல்லுவாங்க. யாரும் சிறு பிள்ளைகள் முன்னால வந்து உட்கார மாட்டாங்க. பெரியவங்களுடைய மஜ்லிஸ்ல பெரியவங்க மூத்தவங்களோட சமமாக உட்கார மாட்டாங்க. எல்லாம் எழுப்பி போயிடுவாங்க. மரியாதை. ரோட்ல வீதியில எங்க கண்டாலும் உஸ்தாதுமார்களை கண்டாலும் படித்து தருகின்ற ஆசிரியர்கள் கண்டாலும் அடுத்த ரோட்டால போகக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அவர்கள் இன்று அல்லாஹ் பூமியில சிறந்த சமுதாய தலைவர்களாக அல்லாஹ் அந்த ஒழுக்கம் உள்ள மாணவர்களாக அன்றைய காலத்திலே வாழ்ந்ததனால் இன்று சமூக அந்தஸ்தோடு அல்லாஹ் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? அத்திபு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அதுதான் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற மலையளவு சொத்துக்களை விட மேலானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.